உங்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்தையும் இப்போ இங்கே போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, தலைச்சத்து, மணிசத்து, சாம்பல் சத்து, இந்த மாதிரி நுண்ணூட்டம் அனைத்தையும் ஒரே பேரலில் நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ தாங்க ட்ரையல் போட்டு நம்ம ரெண்டாவது டைம். ஃபஸ்ட் டைம் போட்டு கொடுத்தாச்சு, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ அதனால் நம்ம ரெண்டாவது டைமு போட்டிருக்கிறோம். நிறையா பேர் ஃபோன் பண்ணாங்க, ஆனால் இது செட் ஆகுமா, இது எப்படின்னா இதெல்லாம் ஆகாது, இவ்வளோ பேரில் போட்டு நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு சத்தியும் மூட்டை மூட்டையாக வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இது எப்படி கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட நம்ம ஒரே ஒரு உதாரணம் சொன்னோம். இதுக்கு முன்னாடி உயிர் உரத்தை மல்டிப்ளை பண்ணலான்னு சொன்னங்க, யாராவது கேட்டாங்களா, அது எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கமெண்ட் போட்டாங்க. அது இல்லாமல் பண்ணவே முடியாது, ரிசல்ட் வராது அப்படின்னாங்க. அப்புறம் 1 லிட்டர் நம்ம 200 லிட்டராக பெருக்கலான்னு சொன்னேன், முடியாது அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட யூடியூப் சேனல்களில் உயிர் உரத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு போடுறாங்க. அது எப்படி 200 லிட்டராக மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னாங்க. முன்னே உயிர் உரமே மல்டிப்ளை ஆகாதுனாங்க, இப்போ 200 லிட்டரில் மல்டிப்ளை பண்ணலாங்கிறாங்க. நான் 2-3 நுண்ணுயிரியை கலந்து கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன், யாரும் கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தா அது வேலை செய்யாதுனாங்க. இப்போ 2-3 நுண்ணுயிரியை அவங்க மல்டிப்ளை பண்ணியே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எதுவுமே ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் வீடியோ போட்டேங்களா, இப்போ நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகி போச்சு, நம்ம அனைத்தையும் ஒரே பேரெல்லாம் கொண்டுட்டு வரலாம்னு நம்ம சொல்லி இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகி போச்சு. இனிமேல் அதுவும் வீடியோ வரும், அனைத்தையும் நான் போட்டிருக்கேன், இதை பாருங்கள், நிறையா இடுபொருள் நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படின்னு ஒவ்வொரு விவசாயிகளும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு மொத்தத்தில் எப்படியாவது ஒன்று, யார் எதை சொன்னாலும் சரி, விவசாயிகளுக்கு எது செட் ஆகுதோ அதைத்தான் நம்ம செய்யணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் எளிமையான முறையில் செலவு எது குறைவோ அதைத்தான் நம்ம என்னுடைய அனுபவத்தில் நான் செஞ்சு போடுறேன். மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் சொல்கிறது மட்டும்தான். இது அந்த காட்டில் இதை நான் இப்படி கொடுத்ததுனால இந்த பயிர் வருது அப்படின்னு யாரும் போடுறதே கிடையாது. சும்மா அவங்களுடைய சேனல் விளம்பரத்துக்காகவும், அது ஒரு வகையில் நல்லது தான். மக்களிடத்துல போய் சேரும்போது அதை பார்த்துட்டு நம்ம வீடியோவை பார்க்கும்போது, அண்ணா பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, நல்லா நடக்குது, ரிசல்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் கேட்டதுக்காகத்தான் எப்படி இந்த அனைத்து இடுபொருளும் ஒரே கலவையில் எப்படி நம்ம கொண்டுக்கிட்டு போட முடியும் அப்படின்னு கேட்டீங்க. அதற்கான விளக்கம்தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே கிட்டத்தட்ட 10 வருஷத்து அனுபவம் இது நமக்கு. அந்த சாணப்பாசி கரைசல் கண்டுபிடிச்சி நம்ம எப்படி பயன்படுத்தினா அதில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் விவசாயிகள்கிட்ட கொடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக, அது இல்லாமல் மற்ற மாநிலங்களிலிருந்து நம்ம வாங்கிட்டு போய் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. அந்த சாணப்பாசி கரைசல் எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாயத்திரமும் கொடுக்குறோம். ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அதை மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதை நம்ம வச்சுக்கிற முறையில் தான் இருக்குது. நம்ம சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வருஷம் வச்சுருந்தாலும் எதுவும் ஆகிறதில்ல. அதில் மழை தண்ணியோ அல்லது வேறு எதுவும் படாமல் வேறு ஒரு பொருள் நம்ம ஓப்பனில் தான் வச்சுருப்போம். காக்காயோ ஏதாவது ஒன்று தூக்கி கொண்டாந்து உள்ளே போடாத அளவுக்கு அதில் எந்த பொருளும் கலக்காத வரைக்கும் அதை வருஷ கணக்கில் குறைஞ்சபட்சம் 6 மாதம் கேரண்டியாக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். வச்சிருக்க அது நல்லா தான் இருக்கும். பழசாகத்தான் அது நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்மளுடைய தேடுதல்லையும் நம்மளுடைய முயற்சியிலேயும் தான் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரவண்டை பாருங்கள், மரம் மாதிரி எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பல வருடங்கள் காய்க்கும். இந்த அளவுக்கு செடி தெளிவாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே தான் மருந்து கலை கொடுக்குறோம். அப்பப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு செடி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த தீவன பில்லுக்கு எல்லாமே நம்ம அதுதான் கொடுக்குறோம். அந்த தெரியுது பாருங்கள், மல்பெரி காட்டுறோம் பாருங்கள். எல்லாத்துக்குமே நம்ம இந்த சாணப்பாசி கரிசல், புண்ணாக்கு கரிசல், மீனமிலம், ஹியூமிக்கு, புதுசாக அந்த கடல் பாசி, எண்ணெய் கரைப்பான், எண்ணெய் கரிசல், இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். பாருங்கள் தலை எந்த அளவுக்கு சைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். வெங்காயமும் இதில் தான் போட்டிருக்கோம். கொய்யா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடுபொருள் நம்மளாக தயாரித்து கொடுக்கும்போது செலவு கிடையாது. பார்த்திங்களா கொய்யா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு, நல்லா தெளிவாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பூ எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். தேன் பூச்சி பாருங்கள். எப்படியாக இருந்தாலும் நம்ம அடிக்கக்கூடிய இந்த கரைசல் மோர் கலந்து தான் நம்ம சாணப்பாசி கரைசலை ஸ்ப்ரே பண்ணுவோம். மோர்னு கலந்தோம்னாவே நமக்கு எல்லா ரிசல்ட்டுமே கிடச்சிது. பூக்காத மரமும் பூக்கும், காய்க்காத மரமும் காய்க்கும். அதற்கு உதாரணம் இதுதான் பாருங்கள். நம்ம இது உள்ளேயே இந்த தடவை ஊடு பயிராக வெங்காயம் நட்டுருக்கோம். சேனக்கிழங்கு கொஞ்சம் நம்ம நண்பர் கொஞ்சம் கொடுத்தாரு, போடுங்க உங்களுடைய மண்ணுக்கு அருமையாக வரும் அப்படின்ட்டு சாம்பிள் அடிப்படை முறையில். இந்த மண்ணில் ஒன்றுமே இல்லை, சும்மா கடந்த இடத்த
நம்ம இந்த மாதிரி கிணறு வெட்டினப்போ கல் கிடந்தது, அந்த கல்லையெல்லாம் பொதுக்கி அங்கே போட்டு அப்படியே சும்மா மம்முட்டியில் ஒதுக்கி விட்டு நட்டு விட்ருக்கோம். எதுவுமே கொடுக்காம சாணப்பாசி கரைசல், ஹியூமிக்கு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா மண், அது பூராமே ஹியூமிக்கு கடல் பாசியும் தான். அதுக்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வருது. மெயினாக சாணப்பாசி கரைசல் கொடுத்துட்றோம். ஏன்னா ஹியூமிக்கு கொடுத்துட்டோம்னாவே மண் வளமான மண்ணாக மாறிடுது. பார்த்திங்கன்னா காய் செடியெல்லாம் பீக்கிங் செடியெல்லாம் ஏற்றி விட்ருக்கோம். நல்லா தான் இருக்குது. தலையெல்லாம் பாருங்கள் தண்டு எந்த அளவுக்கு போயிருக்குன்ட்டு பாருங்கள். மல்பெரி எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா இது ஏன் நம்ம சொல்கிறோம்னா விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக நம்ம காட்டில் நம்ம என்ன செய்யறோமோ அதை அப்படியே வந்து யூடியூப்லேயும் போட்டுறோம். ஏன்னா ஒரு புரிதல் வேணும். நீங்கள் எடுத்தே எல்லா காட்டுக்கும் செய்யணுங்கிறதுல கொஞ்சம் காட்டுக்கு செஞ்சு பாருங்கள், ரிசல்ட் வர நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது. மீனை மிளமெல்லாம் 2 நாளையில் ஒரு மீனை முழுசாக கரைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த மிகப்பெரிய விஷயத்துக்கு தான் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் தான் நம்ம அந்த மிகப்பெரிய விஷயமாக நமக்கு செயல்பட்டுக்கிட்டு வருது. இதை வந்து ஒவ்வொரு விவசாயியும் தயாரிச்சுக்கலாம். தயாரிக்க முடியாதவங்க நம்மக்கிட்ட இருக்குது, வாங்கி நீங்கள் மீண்டும் மல்டிப்ளை பண்ணி தயாரித்து விவசாயத்தில் செலவை குறைச்சி நல்ல மகசூலை எடுக்கலாம்.